வீட்டிலேயே சுவையான வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் பேன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கான பொருட்களை பார்க்கலாம். வாழைக்காய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1/2 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இங்கே கொஞ்சம் தனியாக மஞ்சத்தூளும் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வாழைக்காவை வேக வைக்கிற தண்ணியில் போடுறதுக்கான அளவு. வாழைக்காவை நம்ம இப்படி தோல் சீவி தண்ணியில் போட்டுக்கலாம். சீவிய வாழைக்காவை இப்போ நம்ம ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம உப்பும் மஞ்சத்தூளையும் போட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற வாழைக்காயையும் போட்டுக்கலாம். இது ஒரு 80% குக் பண்ணோன்னே நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் அரிசி மாவு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பெசரிக்கலாம். நல்லா பெசர்னதுக்கப்புறம் இது அப்படி இருக்குது. மீடியம் நெருப்பில் டைம் காஞ்சதும் நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காயை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். சுட சுட நம்மளோட வாழைக்காய் ரோஸ் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ருசி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.